வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 1 மார்க் அக்கௌண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் இது பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 4ல் வந்து 6th சம் என்ன கேட்குறாங்கன்னா when the average profit is 25,000 நார்மல் ப்ராஃபிட் இஸ் 15,000 சூப்பர் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சூப்பர் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா மட்டும்தான் இன்கேஸ் அவங்க வேல்யூ சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ வேல்யூ சேஞ்ச் பண்ணி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அப்பதான் வந்து ஈஸியா நம்ம ஆன்சர் மட்டும் மெமரைஸ் பண்றவங்கனால வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சரோ வந்து அதை வந்து டிக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த ஆன்சர் ஆப்ஷனுக்குள்ள வரக்கூடிய ஆன்சர் வர மாதிரியான வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் இருக்கா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? நமக்கான ஆவரேஜ் ப்ராஃபிட் வேல்யூ 25,000. ஸோ 25,000 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் வந்து 15,000. அப்போ 25,000ல 15,000 போச்சுன்னா வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிடைக்கும். ஸோ 10,000 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ல 10,000 இருக்கா? இருக்கு. ஸோ rupees 10,000 இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சம் நம்பர் 7 பார்க்கலாம். ஆல்ரெடி 6th சம் பார்த்தாச்சு. இப்போ 7th சம் வந்து பார்க்கலாம். 7th சம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாடல்னா இல்ஸ்ட்ரேஷன் 5 மாடல். ஸோ புக் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 2017ல் ஓவரால் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 35,000. நான் ரெக்வயரிங் இன்க்ளூட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்வயரிங்கும் சேர்த்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னும் அவங்க கைக்கு வராத இந்த 1000 ரூபாயும் இந்த 35,000ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? மொத்தமா ரிசீவ் ஆக வேண்டியது 2017ல 35,000. பட் ஆனா இன்னும் 1000 அப்படிங்கிறது இன்னும் ரெக்வயர் பண்ணல. தட் மீன்ஸ் இன்னும் வந்து வராம இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் தென் அப்நார்மல் லாஸ் வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2,000. அப்நார்மல் லாஸ் அப்படிங்கிறது எதிர்பாராத விதமா ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக சார்ஜ் பண்ணிருக்காங்க 2,000. அது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரியா? இப்ப ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக நான் முன்னாடியே போட்டு வைக்கிற பணம் தான் வந்து இந்த 2,000 அப்படிங்கிறது. இந்த மூணும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணையும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அப்படிங்கறது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபார்மேட் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோன்னு வந்து பாத்தீங்கன்னா 35,000. ஸோ ப்ராஃபிட் எடுத்து எழுதிக்கலாம் 35,000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் ரெக்வயரிங் இன்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் ரிசீவ் ஆகாத இன்கமும் இன்னும் எதில் பண்ணியிருக்காங்க இந்த 35,000 ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த 35,000 இந்த 1000 ரூபாயை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது இன்னும் வரல தானே. ஸோ அப்போ அந்த வராத அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும்? லெஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதனால 35,000ல இந்த 1000 அப்படிங்கிறது லெஸ் பண்ணோம்னா நமக்கு 34,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 34,000 கூட நம்மளோட அப்நார்மல் லாஸ் இருக்கு இல்லையா? இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்நார்மல் லாஸ் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இப்ப போட்டு வைக்கிற பணம் இன்கேஸ் நமக்கு ஏதோ ஒரு பட்சத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அப்நார்மலா நடந்துச்சு அப்படின்னா ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இல்ல வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு விதமா நம்மளோட டிரான்ஸ்போர்ட்ல ஏதாச்சும் இந்த மாதிரி நம்ம எதுக்கு போட்டு வைக்கிறோமோ அந்த ஒரு விஷயம் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அப்ப நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்நார்மல் லாஸ் முன்கூட்டியே நம்ம வந்து போட்டு வைக்கிறோம். அப்ப இந்த அப்நார்மல் லாஸ் என்ன பண்ணிக்கணும்னா பிளஸ் பண்ணிக்கணும். ஸோ 34,000 பிளஸ் 2,000 36,000 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். ஸோ ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 36,000. ஆப்ஷன் ஏ வந்து 36,000 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் பண்ணி கேட்டால் நீங்கள் வந்து ஃபார்மேட் தெரிஞ்சிருந்தா தான் ஈஸியாக போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் மட்டும் இந்த பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.